வாக்கிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் இறைவாக்கானது தன்னை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும் என்று கூறி கடவுள் முன் தாழ்ச்சியோடு ஜெபிக்க எமக்கு கற்பிக்கின்றது. இரண்டாம் இறைவாக்கில் இறை நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை கடவுளின் திருச்சபையாக கையளித்த புனித பவுல் தனது வெற்றி கீதத்தை விண்ணகத்தில் பெறுப்போவதாக அவரது இறை நம்பிக்கையை அறிவிக்கின்றார். நற்செய்தியில் பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்ற உவமை வழியாக இயேசு கிறிஸ்து கடவுள் முன் நம்மை தாழ்த்தியவர்களாக ஜெபிக்க கற்றுத்தருகின்றார். பரிசேயரை போல எம் அயலவர்களை மதிப்பிட்டு வார்த்தைகளால் அவர்களை துன்புறுத்தியமைக்காக மனம் வருந்துவோம். நாம் நம் செயல்களை, தவறுகளை, பாவங்களை மட்டுமே உள்ளத்தில் ஆராய்ந்து உள்ளத்தில் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இறைவனிடம் நம்மை முழுமையாக இத்தருப்பலியில் அர்ப்பணிப்போம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாக கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுடைய என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 30ஆம் வாரத்தினுடைய முதல் நாளிலே நம் பயணம் செய்ய இந்த புனிதமான ஆலயத்திலே குழுமி இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக பரிசேயனுடைய கெட்ட பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா, அல்லது ஆயக்காரனுடைய நல்ல பண்புகள் நமது வாழ்விலே உடலிலே மேலோங்கி இருக்கிறதா சிந்திக்க அழைக்கிறது இன்றைய இறை வார்த்தைகள். மேலும் இந்த திருப்பலியானது புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடலிடம் கல்வி முன்னேற்றம் வேலைவாய்ப்பிற்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய புனித அந்தோனியார் அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும்
அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருந்தகம், அருட்சகோரி மரி அந்தோணத் தொழுதுக்கு இறைவன் இந்நாள் வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவற்றினுடைய வளர்ச்சிக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். இமானுவேல் ஜோசப், இமானுவேல் மோதரிசி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் ரெனாலோ டைட்டஸ் உடல்நலம் பெற வேண்டியும் திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். முகையூர் அருள்வரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி, அருள் தந்தை ஆண்டனி குரூஸ் ஜோசப் ராஜ் இவரது ஆண்நிலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். பெலரேன் எமில் இவரது ஆண்நிலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். பெல்மோ ஜென்சி விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண்நிலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரி கிறிஸ்டி ரோசி இவரது 50வது பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் மரியா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் மரியா தொலைக்காட்சியினுடைய முன்னேற்றத்திற்காகவும் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதரிகளே, நமது திருமுடுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதிப்பத்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் மணிக்கு வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, தண்ணீர் வலம் பொறுப்பிட வேண்டுமென்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருளும் தாழ்மையாக வேண்டுகின்றோம். ஆண்டவரை புகழந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நரங்களிலே
ஜெபிப்போமாக. எல்லாம் இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவை வளர செய்திருளும். அதனால் நீர் கட்டளை இடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் ஏற்பாட்டில் முதல் சகோதரர்கள் காயினும் ஆபேலும் கடவுள் முன் காணிக்கைகளை கொண்டு வருகின்றனர். ஆபேல் ஏற்புடையவராகிறார், காயின் ஆகவில்லை. ஒருவரை ஏற்புடையவராக்குவதற்கு கடவுளே அன்றி தனிநபரின் செயல்கள் அல்ல. இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கும் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், அவர்களின் மன்றாட்டு முகில்களை எட்டும் என்று சொல்கின்றார். ஆண்டவரின் விருப்பத்தை புரிந்தவர்களாய் இவ்வாசத்திற்கு செவி கொடுப்போம். வாசகம் சீராக்கி நாணலிருந்து வாசகம். ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார், தம்மிடம் முறையிடம் கைப்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், அவருடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்கள் தாழ்வோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்கும் மறுவரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவர்களுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவர்களுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாய் பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராய் இருக்கிறது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார், அவர்களை அனைத்து இடுக்கண்களின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கிறார், அவரிடம் அடைக்கல புகழும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அளிக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். மற்றவர்கள் தன்னை விட்டு அகன்றாலும் இறைவனின் அருட்கரம் தன்னை வழிநடத்தியதற்காக நன்றி நல்கின்றார்.
விண்ணரசில் சேர்வதற்கான மீட்பை பெற்றுவிட்டதை நம்பிக்கையுடன் இங்கு பதிவு செய்கிறார். இந்த வெற்றி வாகையை பகிர்ந்து கொள்ளும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். என வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6 முதல் 8 வரை மற்றும் 16 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று. அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உமையை சொன்னார். இருவர் இறைவனும் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார்.
ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாசகமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் புனிதமான ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவராக இந்த புனிதமான ஆலயத்துக்குள் நுழைகின்றோம், அல்லது எப்படிப்பட்ட மனநிலை கொண்ட நபராக ஆலயத்திற்கு வராமல் இருக்கின்றோம், இந்த இரண்டும் கலந்துதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இந்த நற்செய்தி வாசகத்திலே 3 வகையான பண்புகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு தலைவன், ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும், மக்களுடைய தலைவன் நீதிபதி எப்படி இருக்கின்றான், அல்லது இறைவன் என்ற ஒரு தலைவர், இறைவன் என்ற ஒரு ஆயர், இறைவன் என்ற ஒரு நீதிபதி எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவராக இருக்கின்றார். இது ஒன்று, நீதிபதி, மனிதர்கள், இறைவன். அடுத்ததாக அந்த பரிசேயனுடைய பண்புகள். அவன் எப்படிப்பட்ட பாவங்களை சுமந்து கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே அவன் நின்று கொண்டான், அவனை பற்றி ஒரு பார்வை. அடுத்ததாக ஆலயத்திற்குள் உள்ளே வராமல் வெளியே நின்று கொண்டு தனது குறைகளை, குற்றங்களை இறைவனுக்கு முன்பாக எடுத்து கூறிய அந்த வரி வசூல் செய்பவன் அல்லது ஆயக்காரன், அவனது பண்புகள் எப்படிப்பட்டது? இந்த 3 வகையான பண்புகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறுகின்றது. குறிப்பாக எசையா 1 அதிகாரம் அதிலே வாசிக்கின்ற பொழுது மக்களை ஆளக்கூடிய தலைவர்கள், மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தலைவர்கள், நீதிபதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். எசையா புத்தகம் 1 அதிகாரம் 23வது வசனம், உன் தலைவர்கள் வன்முறையில் ஈடுபடுகின்றனர். உன்னுடைய தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர் என்றால், மக்களை மதிக்கக்கூடிய தலைவர்கள் அல்ல, மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் அல்ல, அல்லது மக்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிளவையும் பிணக்கையும் துன்பத்தையும் போக்கக்கூடிய தலைவர்கள் அல்ல. இந்த தலைவர்கள் அனைவரும் வன்முறையில் ஈடக்கூடிய தலைவர்களாக இருக்கின்றார்கள். திருடருக்கு தோழராய் இருக்கின்றனர். அவருடைய நண்பர்களால் யார் என்று பார்த்தால் திருடர்கள். அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப், அந்த உறவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக கையூட்டு வாங்குவதற்கு ஒவ்வொருவரும் இயங்குகிறார். இந்த தலைவர்கள் அனைவரும் கையூட்டு, லஞ்சம் வாங்குவதற்காக கை நீண்டு கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக திக்கற்றோருக்கு அவர்கள் நீதி வழங்குவதில்லை, கைம்பெண்ணின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் ஒரு தலைவனாக இருக்கின்றார்கள், நீதிபதியாகவும் இருக்கின்றார்கள். நீதிபதியாய் இருக்கக்கூடிய அவர்கள் வழக்குகளில் கவனம் செலுத்துவது இல்லை, அல்லது திக்கற்றவர்களுடைய அந்த வழக்குகளை எல்லாம் தீர்க்க அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. கைம்பெண்களுடைய வழக்குகளையும் தீர்ப்பதில் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. எனவே இந்த மக்களுடைய தலைவர்கள், மக்களுடைய நீதிபதிகள் எப்படி என்று இறைவன் இறைவாக்கினர் எசையா வழியாக குறிப்பிடுகின்றார். இது மக்களுடைய தலைவர், மக்களுடைய நீதிபதிகள் என்று. இறைவன் என்ற தலைவர், இறைவன் என்ற ஆயர், இறைவன் என்ற நீதிபதி எப்படிப்பட்டவர் என்று இன்றைய முதல் வாசகத்திலே சீராக் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக அழகாக கூறப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நடுவராய் இருக்கின்றார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராக எவரையும் ஒருதலை சார்பாக ஏற்கப்பட்டார். தீங்கிழக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார், தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். எசையா 1 அதிகாரம் 23 வாசிக்கின்ற பொழுது அந்த தலைவர்கள், நீதிபதிகள் எப்படி இருந்தார்கள்? கைம்பெண்களுடைய வழக்குகளை தீர்க்க அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை, அல்லது தங்களிடம் முறையிடக்கூடிய நபருடைய வழக்குகளை தீர்ப்பதில்லை. ஆனால் அதற்கு எதிர்மாறாக இறைவன் என்ற நீதிபதி எப்படி இருக்கிறார் என்றால்,
அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே இல்லை. ஆனால் தலைவர்களாகிய நாம், மனிதனாகிய நாம் எப்படிப்பட்டவராக இருக்கின்றோம்? ஒருதலை சார்பாகத்தான் நாம் எப்பொழுதும் அணுகிக் கொண்டே இருக்கின்றோம். ஒருதலை சார்பாகத்தான் நாம் நின்று கொண்டே இருக்கின்றோம். ஒருதலை சார்பாகத்தான் நமது தீர்ப்புகள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. இது மனிதன். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவர்? இறைவன் என்ற நீதிபதியிடம், இறைவன் என்ற தலைவனிடம், இறைவன் என்ற ஆயனிடம் ஒருதலை சார்பு என்பதே இல்லை. அவர் ஏழைகளுக்கு எதிராக எவரையும் ஒருதலை சார்பாக ஏற்க மாட்டார். அவனிடம் தெம்பு இல்லை, திராணி இல்லை. அவனை அடிச்சா கேட்பதற்கு ஆள் இல்லை. அவனை நாம் திட்டினால் அவனுக்கு சப்போர்ட் யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி பல நேரங்களிலே ஒன்றுமில்லாத நபர் என்று நாம் எண்ணிக்கொண்டு அப்படிப்பட்ட நபர்களை நாம் வதைக்கின்ற பொழுது, துன்பத்துக்கு உள்ளாக்குகின்ற பொழுது, இந்த நீதிபதி, இந்த தலைவன், இந்த ஆயன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ ஏழை எவருக்கும் ஒருதலை சார்பாக நீ தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது, நடந்து கொள்கின்ற பொழுது, மனிதன் வேண்டுமானாலும் உனக்கு சப்போர்ட்டுக்கு வரலாம், உனக்கு துணை நிற்கலாம். நான் நிற்கிறேன், நீ பண்ணுங்க. நீங்க அவனுக்கு அடிச்சா கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் அடித்தால் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நீ கூறுவதற்கு முன்பாக அந்த நபர் சார்பாக இருப்பது யார் தெரியுமா? இவர் இருக்கிறார். இந்த நல்ல தலைவன் இருக்கிறார், இந்த நல்ல நீதிபதி இருக்கின்றார், இந்த நல்ல ஆயன் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், ஏழை ஒவ்வொருவருக்கு நீ ஒருதலை சார்பாக தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது அதை நான் ஏற்றுக்கொண்டு பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். அந்த நபர் சார்பாக நான் இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், இணைச்சட்டம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. இந்த நீதிபதி எப்படிப்பட்ட நீதிபதி? இந்த தலைவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்றால், இவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை. ஓர வஞ்சனை என்றால் சில நேரங்களில் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி இருப்போம். நீ ஓர வஞ்சனை பண்ற, அப்படி என்றால் ஒருதலை சார்பு. ஒரு நபரை சார்ந்து கொண்டு இன்னொரு நபரை எதிர்ப்பது, ஒரு நபரை சார்ந்து கொண்டு இன்னொரு நபருடைய நற்பண்புகளை அவமதியார்க்கு உட்படுத்துவது, இதான் ஓர வஞ்சனை. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நடுவரிடம், இந்த நீதிபதியிடம் ஓர வஞ்சனை என்பதே இல்லை. அடுத்ததாக கையூட்டும் வாங்குவதில்லை. இந்த தலைவர் லஞ்சம் வாங்கக்கூடிய தலைவரா? இந்த தலைவர் கையூட்டு வாங்கக்கூடிய தலைவரா? கையூட்டு வாங்கக்கூடிய தீர்ப்பு கொடுப்பவரா? இவர் இல்லை. அப்ப இந்த தலைவரிடம், இறைவன் என்ற நீதிபதியிடம் ஓர வஞ்சனை இல்லை, கையூட்டும் பெற மாட்டார். அடுத்ததாக இந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று இந்த விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார். எசையா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. கடவுளுடைய எண்ணங்களும் மனிதனுடைய எண்ணங்களும் இணையானவையா? இறைவனுடைய ஞானமும் மனிதராகிய நமது ஞானமும் அறிவும் இணையானவையா? இல்லை. அப்ப நீதிபதி சொல்லுகின்றார், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்து இருக்கிறது. அப்ப இந்த நீதிபதி சொல்லுகின்றார், இந்த நல்ல தலைவர் சொல்லுகின்றார், எனது எண்ணங்களும் எனது வழிமுறைகளும் உங்களது எண்ணங்களை விட வழிமுறைகளை விட உயர்ந்ததாக இருக்கிறது. ஏணி வச்சா கூட எட்டாது, அதை எத்தனை ஆயிரக்கணக்கான ஏணிகள் வைங்கள். அந்த இறைவனோடு எண்ணத்தோடு, இறைவனோடு வழிமுறைகளோடு சாதாரண மனிதனாக எனது எண்ணங்களும் வழிமுறைகளும் எப்பொழுதும் ஈக்குவல் ஆக முடியாது, தொட முடியாது என்று குறிப்பிடுகின்றார். இறுதியாக இந்த நீதிபதியினுடைய சொற்கள் இவ்வாறு இருக்கிறது. எசையா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம், என் தலைவர் கூறுவது இதுவே, வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகி வருகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, அவளது இரையச்சம் மனனம் செய்ய வெறும் மனித கட்டளையை சார்ந்தது.
மக்கள் அனைவரும் என்னை அணுகி வருகின்றார்கள், என்னை நோக்கி வருகின்றார்கள். எதற்காக? வெறும் வாய் சொல். அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் எங்கு இருக்கிறது என்றால், என் ஆலயத்தை விட்டு அகன்று, என்னை விட்டு அகன்று தொலைவில் நின்று கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் என்னை அணுகி வருகின்ற பொழுது, என்னை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, என்னை போற்றுகின்ற பொழுது, நன்றி கூறுகின்ற பொழுது, உண்மையான மனதோடு உண்மையான சொற்களோடு உரையாடுகளோடு எந்த ஒரு மனிதனும் வருவதில்லை. வெற்று சொற்களால் என்னை அணுகி கொண்டிருக்கின்றார்கள், வெற்று சொற்களால் என்னை போற்றுகின்றார்கள், வெற்று சொற்களால் எனக்கு நன்றி கூறி கொண்டிருக்கின்றார்கள். அவரது மனமோ என்னை விட்டு, என் ஆலயத்தை விட்டு தொலைவில் சுழண்டு கொண்டிருக்கிறது. இந்த நீதிபதியினுடைய கூற்று, நீதிபதியினுடைய செயல். இப்பொழுது நீங்கள் தீர்ப்புக்கு வாருங்கள். இந்த நீதிபதி எப்படிப்பட்ட நீதிபதி? பரிசேயன், ஆயக்காரன், இந்த இருவருக்கும் இந்த நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பு, ஒருவேளை நாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்திருந்தால் இந்த இரண்டு பேருக்கும் எப்படி நாம் தீர்ப்பு கொடுத்து இருப்போம்? நிச்சயமாக நாம் பரிசேயன் பக்கம் தான் சார்ந்து நின்று இருப்போம். ஐயோ, அவன் எந்த தப்பும் செய்யலையே, கொள்ளைக்காரனை போல இல்லையே, அல்லது விபச்சாரம் செய்ய போற மனிதனை போல இல்லையே, அல்லது வரி வசூல் செய்யக்கூடிய ஆயக்காரனை போல இல்லையே, இவன் நேர்மையற்ற மனிதனாக இல்லையே, 10ல் 1 பங்கு காணிக்கையாக செலுத்துகின்றானே, வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றானே, திங்கட்கிழமை வியாழக்கிழமையும். எனவே நாம் ஒரு நீதிபதியாக இருந்திருந்தால் எப்படி நாம் தீர்ப்பு கொடுத்து இருப்போம்? பெரும்பாலும் பரிசேயன் நல்லவன் நல்லவன் நல்லவன். நமது தீர்ப்பு எப்படி இருந்திருக்கும் என்றால், அந்த ஆயக்காரன், வரி வசூல் செய்பவன், எவ்வளோ கொள்ள அடிச்சாவன், எவ்வளோ வரிக்கு மேல அவன் பண வசூல் தான். எனவே எனது தீர்ப்பு எப்படி இருந்திருக்கும் என்றால், நல்லவன் பரிசேயன், கெட்டவன் வரி வசூல் செய்பவன். ஆனால் இந்த நீதிபதி இருக்கிறார் பாருங்க, இவரது தீர்ப்பு எப்படி இருந்தது? நாம் யாரை நல்லவன் என்று கூறி இருப்போமோ அவனை கடவுளுக்கு ஏற்றவன் அல்ல, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளை அல்ல, கடவுளுக்கு ஏற்ற மகன் அல்ல, கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்த ஒரு நபர் அல்ல. எனவே அவன் கடவுளுக்கு ஏற்றவன் அல்ல, தீர்ப்பு கொடுத்து இருப்பார். எவனை நாம் கெட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தோமோ அவனை இந்த நீதிபதி நல்லவன் என்று அவர் வாழ்த்துகின்றார். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக அவன் இல்லம் திரும்பினான். நமக்குள்ளே ஒரு சந்தேகம், அப்ப கடவுள் ஓரவஞ்சனை பார்க்கின்றாரா? கடவுள் ஒருதலை பட்சமாக அவன் சார்பு சொல்லுகின்றாரா? தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரா? இல்லை. இந்த நீதிபதியை பற்றி, இந்த தலைவரை பற்றி நாம் இன்னும் ஆய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7-8வது வசனத்திலே ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். இப்ப சாமுவேல் இறைவாக்கு என்ன செய்கின்றார்? இறைவன் சொல்லுகின்றார், அந்த நபர் ஊருக்கு சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அரசராக அபிஷேகம் செய். முதல் மகன் வருகின்றான், நல்ல ஹைட்டா இருக்கிறான், மாநிறமா இருக்கிறான், நல்ல வாட்டசாட்டமா இருக்கிறான். அவனை பார்த்த உடனே சாமுவேல், இவன்தான் அரசனாக இறைவனால் அருட்பொழிவு செய்யப்படுகின்றவர் என்று நினைத்து அவனை அருட்பொழிவு செய்ய போகின்றார். கடவுள் கோபம் படுகின்றார், சினம் அதிகமாக வருது. அவன் என்னால் வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். நீ என்ன செய்கின்றாய்? அவனது வெளித்தோற்றத்தை பார்க்கின்றாய். மனிதர்களாகிய நீங்கள் அனைவரும் வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் தீர்ப்பிடுகின்றீர்கள். ஆனால் இறைவனாகிய நான் வெளித்தோற்றத்தை அல்ல, அகத்தை பார்க்கின்றேன், உள்ளத்தை பார்க்கிறேன், உணர்வுகளை பார்க்கின்றேன். அங்கு சாமுவேலை கடிந்து கொள்கின்றார். ஏனென்றால் சாமுவேலுடைய அவருடைய எண்ணம் அனைத்தும் வெளித்தோற்றத்தை பார்த்து இவன் தான் அரசனுக்குரியவன் என்று தவறாக புரிந்து கொள்கின்றார். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த இறைவார்த்தையை கொண்டு வந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பொருத்தி பார்ப்போம். ஒருவேளை நாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகளாக இருந்தால் இந்த பரிசேயன் பக்கம்தான் சென்றிருப்போம். ஏனென்றால் அவனது வெளித்தோற்றத்தை பார்க்கின்றோம். பரிசேயன் நேர்மையாக இருக்கின்றான், நல்லவனாக இருக்கின்றான், இறைவன் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றான்.
அல்லது ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடிய 10ல் 1 பங்கை கொடுக்கின்றான். கட்டளைகளான வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும், திங்கட்கிழமை வியாழக்கிழமை, அதையும் கச்சிதமாக செய்து முடிக்கின்றான். எனவே இவன் தான் நேர்மையாளர். நமது தீர்ப்பு எதனை பார்த்து அமைந்திருக்கிறது என்றால், வெளி தோற்றத்தை பார்த்து, வெளி அடையாளங்களை பார்த்து. அதே மனிதனாகிய நாம், அந்த வரி வசூல் செய்பவன், அவனது வெளித்தோற்ற பழக்க வழக்கங்கள், அணுகுமுறை, உரையாடுகள், இவற்றை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மனிதனாக மாறிவிடுகின்றோம். ஆனால் இயேசு பரிசேயன் அல்ல, அந்த ஆயக்காரன் அல்லது வரி வசூல் செய்பவன் தான் இறைவனுக்கு ஏற்ற ஒரு நபர் பிள்ளை. எப்படி இயேசுவின் தீர்ப்பு அடங்கி இருந்தது என்று வாசிக்கின்ற பொழுது, அந்த பரிசேயன் செய்த குற்றங்கள், நிறைய குற்றங்களை அவன் செய்திருக்கின்றான். முதல் குற்றம் எசையா 55 வாசித்தது போல, அவன் தனது எண்ணத்தை, வழிமுறைகளை இறைவனோடு அவன் சமமாக்கி கொண்டான். இறைவா, உனது எண்ணங்களும் எனது எண்ணங்களும் ரெண்டும் ஈக்குவலாகுது, சரி சமமாக இருக்குது. உனது எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், எனது எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள். அடுத்து இரண்டாவது, இறைவா உமது வழிமுறைகள் நல்ல வழிமுறைகள், இறைவா எனது வழிமுறையும் நல்லது. அப்ப என்ன செய்கின்றான்? இறைவனை தன்னோடு 2 நிலைகளில் சமமாக்கி கொள்கின்றான். எண்ணங்களோடு சமமாக்கி கொள்கின்றான், வழிமுறைகளோடு அவன் சமமாக்கி கொள்கின்றான். இறைவனும் மனிதனும் ஒன்றா? இல்லை. இறைவனுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக எந்த ஒரு மனித இனமும் சமமாக முடியாது. ஆனால் இந்த பரிசேயன் என்ன செய்கின்றான்? இறைவனுக்கு முன்பாக எண்ணங்களையும் வழிமுறைகளையும் ஈக்குவல், சரிசமம் என்று கூறிக்கொள்கின்றான். முதல் மிகப்பெரிய பாவம். ஆனால் இந்த பாவம் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்திருந்ததா? தெரியவில்லை. எண்ணங்களை ஊடுருவி பார்த்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்ததாக இந்த இரண்டாவது குற்றம், யோவான் நற்செய்தி 1 அதிகாரம், யோவான் திருமுகம் 1 அதிகாரம் 8-9 வசனம். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. இரண்டாவது குற்றம். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் பாவி இல்லை, நான் நேர்மையாளன், நான் நல்லவன், எந்த தப்பும் செய்யல. என்னை சுற்றி இருக்கிறாங்க பாருங்க, கொள்ளையடிச்சவன், நேர்மையற்ற எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவனை போல் இல்லாதது பற்றி உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, எனக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான் பாரு, அந்த வரி வசூல் செய்பவன், அவனை போலவும் நான் இல்லை. யாரிடமும் நான் பணம் வசூலிக்கவில்லை, லஞ்சம் வாங்கல, அல்லது வரிக்கு மேல் அதிகமான பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, யாரையும் ஏமாற்றல. அந்த வரி வசூல் செய்பவனை போலவும் நான் இல்லை ஆண்டவரே, நான் நேர்மையாளன். அப்ப இவன் யார் தெரியுமா? மீண்டும் வாசிக்கிறேன். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. அந்த பரிசேயன் என்ன செய்கின்றான்? அவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான். ஆண்டவரை, நான் பாவம் செய்யல, நான் நல்லவன், நேர்மையானன். அப்ப அந்த பரிசேயன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். தன்னைத்தானே எவன் ஏமாற்றிக் கொள்கின்றானோ அவனிடம் உண்மை, நேர்மை, நீதி எதுவும் இருக்காது. அப்ப இரண்டாவது மிகப்பெரிய குற்றம், தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான் அவன். அடுத்ததாக அவர் குறிப்பிடுவார், மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்கவும் அவருடைய வார்த்தை நம்மில் இல்லை என்றாகும். ஒருவேளை ஆண்டவரே, நாம் பாவம் செய்யல ஆண்டவரே, நான் நேர்மையா இருக்கிற ஆண்டவரே என்று எவனாவது, எந்த ஒரு மனிதனாவது இறைவுக்கு முன்பாக கூறுவான் என்றால் அவன் யார் என்றால் அவன் ஒரு பொய்யன். யாரை பொய்யராக்குகிறான்? இறைவனை பொய்யராக்குகிறான். ஏனென்றால் இறைவனுக்கு ஒன்றும் தெரியாது. மனிதனை ஏமாற்றுவது போல் இறைவனையும் ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தன்னை ஏமாற்றிக் கொண்டு இறைவனையும் ஏமாற்ற நினைப்பதாக அவன் நினைக்கின்றான். அப்ப யாரை அவன் பொய்யனாக்குகிறான்? இறைவனை அவன் பொய்யராக்குகிறான். இறைவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி, அடுத்ததாக அவருடைய வார்த்தை அவரிடம் இல்லை, கடவுளுடைய வார்த்தையும் அவரிடம் இல்லை.
அப்ப அவரிடம் இருக்கக்கூடிய மூன்றாவது மிகப்பெரிய குற்றம், கடவுளை பொய்யனாக மாற்றுகிறான். அடுத்ததாக நான்காவது குற்றம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, தமது சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள், எந்த கொலையாளிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா. நான்காவது மிகப்பெரிய குற்றம், அவன் ஒரு கொலையாளி. ஏனென்றால் யோவான் மிக அழகாக குறிப்பிடுகின்றார், எந்த மனிதன் ஒருவன் தன் சகோதரன் சகோதரியை வெறுக்கின்றானோ, வெறுத்து ஒதுக்குகின்றானோ, அவன் யார்? அவன் ஒரு கில்லர், கொலையாளி. கொலையாளியிடம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா? கொலையாளியிடம் பரிவை எதிர்பார்க்க முடியுமா? கொலையாளியிடம் நீதியை எதிர்பார்க்க முடியுமா? உண்மையை எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியாது. அப்ப இறைமகன் இயேசு குறிப்பிடுகின்றார், இந்த பரிசேயன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மனிதனையும், ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வரி வசூல் செய்பவனையும் அவன் வெறுத்து ஒதுக்குகிறான். என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் பாவிகள், நேர்மையற்றவர்கள், கொலையாளிகள். எனவே நான் மட்டும்தான் நல்லவன். அப்ப மற்றவளையெல்லாம் அநியாயமாக தீர்ப்பிடக்கூடிய இவன் யார்? இவன் ஒரு கொலையாளி. அப்ப இறைவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக இவனால் இருக்க முடியுமா? முடியாது. நான்காவது மிகப்பெரிய குற்றம். ஐந்தாவது கடைசி குற்றம், நமக்கு தெரிந்த இறைவசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21வது வசனம், கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தமது சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர், தமது கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. அவன் ஆலயத்திற்கு உள்ளே வரான், கடவுளுக்கு நேரடியாக நின்று கொண்டு என்ன பண்றான்? ஆண்டவரே, நீயும் நானும் மட்டும்தான் நல்லவங்க, நேர்மையானவங்க. நம்மை சுற்றி இருக்கிற பாருங்க மக்கள் எல்லாம் மோசமானவர்கள், எல்லாம் நேர்மையற்றவர்கள், எல்லாம் உண்மையற்றவர்கள். அப்ப இவன் என்ன செய்கின்றான்? எப்படிப்பட்ட மனுஷன்? தன் கண்முன்னே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உண்மையாக நேசிக்க தெரியாத இவனால், அன்பு காட்ட முடியாத இவன் எப்படி கண்ணுக்கு புலப்படாத இறைவனை எப்படி இவன் அன்பு செய்ய முடியும்? உன் கண்முன்னே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் யார்? ஒவ்வொரு சகோதரன் சகோதரி யார்? இறைவனுடைய சாயல், இறைவனுடைய பிம்பமாக இருக்கின்றார்கள். எனவே இறைவனுடைய சாயல், இறைவனுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளை உன்னால் அன்பு செய்ய முடியவில்லை என்றால், இரக்கம் காட்ட முடியவில்லை என்றால், பரிவு காட்ட முடியவில்லை என்றால், நீ எப்படி இறைவனை அன்பு செய்ய முடியும்? எனவே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதனை அன்பு செய்யாத அந்த பரிசேயன் ஆலயத்திற்கு உள்ளே வந்து இறைவனுக்கு முன்பாக, ஆண்டவரை நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அவன் சொல்லுகின்ற பொழுது அவனது வார்த்தைகள், உரையாடல்கள் அனைத்தும் பொய் பொய் பொய். இப்ப நீங்க தீர்ப்பு சொல்லுங்க, இந்த நீதிபதி கொடுத்தது எப்படிப்பட்ட தீர்ப்பு? இவர் கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பா, தவறான தீர்ப்பா? அந்த ஆயக்காரன் பாருங்க, ஆண்டவரே நான் பாவி, வானத்தை கூட அண்ணாந்து பார்க்கல. ஏனென்றால் வானம் என்பது இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடம். என்ன செய்கின்றான்? வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் ஆலயத்திற்கு உள்ளே வர எனக்கு தகுதி இல்லை. ஆலயம் என்பது புனிதமான இடம். இந்த புனிதமான இடத்திலே இந்த அழுக்கு படிந்த என் பாதங்கள் பதிய நான் தகுதியற்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேன். எனவே ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு வானத்தை கூட அண்ணாந்து பார்க்காமல் தன் நெஞ்சில் அறிந்து கொண்டு, ஆண்டவரே பாவியாக என்னை மன்னியும், தன் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறான். இறைவனுக்கு முன்பாக நான் பாவி, நிற்க தகுதியற்றவன் என்பதை அவர் எண்பிக்கின்றான். இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு, இறைவனுக்கு ஏற்றவனாக இல்லம் சென்றவன் இந்த பரிசேயன் அல்ல, அந்த ஆயக்காரன். இந்த இருவரில் நாம் யாராக இருக்கின்றோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன். தூய ஆவியே
ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது என்று நம்மை குறித்து எச்சரிக்கை விடுத்த விண்ணக தந்தையிடம் நம் தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். நீதியுள்ள நடுவராம் ஆண்டவர், அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே வெற்றியின் மணிமுடியை தருகிறார் என்கிற பவுலடியாரின் நம்பிக்கை தாயாம் திரு அவையையும் தன் தலைவராக திகழும் திருத்தந்தை லியோ, ஆயர், பெருமக்கர், குருகுலத்தார், துறவத்தார் ஆகியோரையும் பொதுநிலையரானாகிய எங்களையும் உறுதிப்படுத்த அந்த உறுதியுடனேயே நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணங்களாக முன்னேறி சென்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார், அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது என்கிறது இன்றைய முதல் வாசகம். இறைவனிடம் உள்ள நீதியும் ஒரு தலை சார்பின்மையும் ஏழைப்பால் பரிவும் புலன்பெயர்ந்தார் மீது கரிசனையும் அனைவருக்குமான நீதியும் இவ்வுலகினையும் என் நாட்டினையும் ஆள்கிற தலைவர்களிடமும் மக்கள் அனைவர்களிடமும் துலங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் என்கிற சீராக் நூலின் ஞானமும் இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்கிற திருப்பாடல் வரிகளும் உடைந்த உள்ளத்தார், நைந்த நெஞ்சத்தார், வறுமையில் வாடுவோர், துயரில் தவிப்போர், கண்ணீரில் மிதப்போர் ஆகியோரை தேற்றவும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் அனைவரும் விடுபட்டு வாழும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான இறைவா, இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் எம் பாசமிகு பங்கு தந்தை ஆரோக்கிய சகாய செல்வம் அடிகள் அவர்களையும் உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் தந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 வசனம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப பல தருணங்களிலே சூழல்களிலே நாங்கள் பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த அந்த தவறாக சூழல்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை கேட்டு வரக்கூடிய எதிர்காலத்திலே பரிசையினைப் போல நாங்கள் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மீது தீர்ப்பளிக்காத நல்ல உள்ளத்தையும் எண்ணத்தையும் எங்கள் அனைவருக்கும் வழங்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக உடையும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமைக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி இரளவை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிமைக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பரிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிறகுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினவு கூர்ந்து வாழ்வதரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேறுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை லியோ பேராயும் பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் இந்த திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திரலும். காலை வேளையிலே புனிதமான ஆலயத்திலே குழுவி இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் அவரது பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். குறிப்பாக இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய புனித அந்தோனியார் அன்பேத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் அவரது பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். உயிர் தேடும் எதிலோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுன்னல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கடவுளான புனித யோசோப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதை. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியான எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக பரிசேயன் எனக்கு இணையாக்கி கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் நேர்மையற்றவர்கள் என தீர்ப்பு கூறிக்கொண்ட அவன் எனக்கு ஏற்ற பிள்ளையாக அவன் வீடு செல்லவில்லை. தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்ட வரி வசூல் செய்பவனே எனக்கு ஏற்ற பிள்ளையாக அவன் இல்லம் திரும்பினான். இருவரில் யாருடைய குணம் உங்களில் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது? செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் மத அரசு வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மேல் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை
அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வங்களுக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாக்குக. ஆமேன். குருக்களுக்காக மீண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் போதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவர்களிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார திருநாட்கள் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஆண்டின் பொது காலம் 30ஆம் ஞாயிறு. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் சீமோன் யூதா திருத்தூதர்கள் விழா. வருகின்ற சனிக்கிழமை முதல் தேதி புனிதர் அனைவருடைய பெருவிழா மற்றும் மாதத்தின் முதல் சனிக்கிழமை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய நினைவு நாள். திருமண அறிவிப்பு. திரு இறுதி ஆண்டவர் பங்கை சார்ந்த துப்புராயும்பேட்டையில் வசிக்கும் மரி அந்துவன் ஆரோக்கியமேரி உடைய மகன் ஏரிக்குக்கும், நமது பங்கை சார்ந்த ஜெயபிரகாஷ் சித்ரா இவருடைய மகள் ரத்தினையை திருமணம் செய்ய இது 3ஆம் மற்றும் இறுதி அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. இயேசுவில் பிரியமானவர்களே, வருகின்ற நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த ஆத்மாக்களை சிறப்பாக நினைவு கூறக்கூடிய ஒரு புனிதமான மாதம். கல்லறை என்பது ஒரு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்திலே புனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இறந்த நபர்களை தீர்ப்பிட நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இறந்தவர்கள் எத்தகைய மனநிலையிலே அந்த கடைசி வினாடியிலே இறந்திருப்பார்கள் நமக்கு தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். எனவேதான் இந்த கல்லறை என்பது ஒரு புனிதமான இடம், புனித ஆத்துமாக்கள் அடக்கம் செய்யப்பட்டக்கூடிய இடம். எனவே அவர்களுக்காக இந்த 30 நாட்கள் நமது தாய் திருச்சபை அது வழங்கி இருக்கின்றது. எனவே இந்த 30 நாட்களை நாம் இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். முடிந்தால் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபருடைய இந்த கல்லறைக்கு சென்று நாம் ஜெபிப்போம். வரக்கூடிய நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. எனவே வழக்கம்போல் காலை 7 மணிக்கு திருப்பலியானது நமது ஆலயத்திலே நடைபெறும். அன்று மாலை 3 மணிக்கு, ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் மாலை 3 மணிக்கு நமக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாலை 4 மணிக்கு திரு இறுதி ஆண்டவர் பங்கில் உள்ள பங்கு மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதைத்தான் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். எனவே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம்போல் 7 மணிக்கு நமது ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். அன்று மாலை 3 மணிக்கு கல்லறை தோட்டத்திலே திருப்பலியானது நடைபெறும். ஒருவேளை இயற்கை சீற்றத்தினால் ஏதாவது மழை பொழிவு ஏற்பட்டார் அன்று மாலை 6 மணிக்கு வழக்கம்போல் நமது ஆலயத்திலே திருப்பலியானது நடைபெறும். மழை பொழிவு இயற்கை சீற்றங்கள் குறுக்கிட்டால் ஒழிய, இல்லையென்றால் 3 மணிக்கு வழக்கம்போல் திருப்பலியானது நடைபெறும்.
இறுதியாக இதோ இந்த நாளிலே பீடத்திற்காக இந்த பூக்களை காணிக்கையாக கொடுத்திருப்பவர் திரு அருள் அவர்கள். எனவே உங்கள் பெயராலும் என் பெயராலும் திரு அருள் அவளுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் பூக்களை நீங்கள் இறைவனுக்கு காணிக்கை கொடுக்க விரும்பினால் நீங்கள் பங்கு தந்தையை அணுகலாம். சென்ற வாரம் கொடிக்கம்ப மற்ற ஆலய பணிகளுக்காக நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்கள் 19/10 அன்று திருமதி சோஃபியா ஏஞ்சல் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 2000. 19/10 அன்று திரு விமல் திருமதி சாந்தி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 2000. 19/10 அன்று திருமதி ஜெயராக்கினி மரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5000. 20/10 அன்று பெயர் சொல்ல வேண்டாம் என்று கூறிய நல் உள்ளம் ரூபாய் 1000. 24/10 அன்று திரு சவரி திருமதி சந்திரா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை இறுதி நாளிலே மொத்த இருப்பு 2,53,100 ரூபாய். கடந்த வாரம் கொடுத்த அனைத்து தொகையும் சேர்த்து இந்த வாரத்தினுடைய மொத்த இருப்பு 2,64,100 ரூபாய். எனவே இந்த கடந்த வாரம் இந்த கொடிக்கம்ப மற்ற ஆலய பணிகளுக்காக நன்கொடை வழங்கிய இந்த நல் உள்ளங்களுக்கு உங்கள் பெயராலும் என் பெயராலும் மனமார்ந்த நன்றியும் ஜெபத்தையும் வாழ்த்தலையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்திருள வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 8வது வசனம். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார் என்ற இறை வார்த்தையை சிந்தித்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி. மரியன்னை புகழ் நாமம் தினம் பாடுவோம். மனமே
நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் இங்கே கூடியுள்ள நம் அனைவரின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.